இப்போ 2026 அற்புதமாக பிறந்திருக்கு. இதில் ஒவ்வொரு ராசியும் குரு சனியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்போ முதல்ல மேஷ ராசி 2026 குரு சனி எப்படி இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கை இதனால் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அதை பார்க்கலாமா. இப்போது மேஷத்துக்கு விரய சனி 7.5 சனி துவக்கம், குரு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நிறைய சம்பாதிச்சாங்கன்னா நிறைய செலவாயிடும். வேலையில் இருக்கும்போது நிறைய கடன் வந்துடும், ப்ரொமோஷன் ஆவாங்க, நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. ஆனால் கவனமாக இருந்தால் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். எந்த காலத்திலையும் சரி, எவ்வளவு மோசமான தசைகள் நடந்தாலும், எப்படிப்பட்ட காரங்கள் இப்போ 7.5 சனின்னு சொல்கிறோம். 7.5 சனின்னா என்ன, ராசிக்கு முன்னால் 2.5, ராசியில் 2.5, ராசிக்கு அப்புறம் 2.5, மொத்தம் 7.5. இந்த 3 இடத்துல இருக்கும்போது அவங்கள பாடாக படுத்தி வச்சிடும். அவருடைய சுய நினைவுகள், சுய சிந்தனைகள், அறிவாளியாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க. ஆனால் இந்த 7.5 சனி அவர்களை சிந்திக்க விடாமல் தப்பான எண்ணங்கள், தப்பான முடிவுகள், அதனால் தவறான விஷயங்கள் இவர்களுக்கு வந்து சேரும், நஷ்டங்கள் வந்து சேரும், கஷ்டங்கள் வந்து சேரும். அதனால் மிக கவனமாக மேஷம் இந்த 2026 இருக்கணும். இந்த வருட முடிவில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. இறைவன் எப்போவுமே எல்லாரையும் சோதிக்க மாட்டான். வாழ்நாள் முழுவதும் சிரித்தவங்களும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் அழுதவங்களும் கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் மேஷராசி பயப்படாதீங்க, முன் கவனமாக இருங்க. ஜோதிடர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க, வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க, கடை வச்சுருக்கீங்களா பணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, கணவன் மனைவி அன்பு ரொம்ப சரியாக நிதானமாக நடந்துங்க, வாழ்க்கை சிறக்கும். கிரகங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய தர்மங்கள் உங்களை காப்பாற்றும். பரிகாரங்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிரகங்கள் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நல்லது பண்ணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.